கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. சென்ற வாரம் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியுடன் கூடிய 3 நீதிபதிகள் அடங்கிய ஒரு அமர்வு மிக மிக முக்கியமான சில தீர்ப்புகளை கொடுத்திருக்கிறது. அதில் பேசிக் ஐடியா என்ன அப்படின்னா, தீர்ப்பை கொடுத்ததற்கு பிறகு பொதுவாக உயர்நீதிமன்றம் அல்லது உச்சநீதிமன்றத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, தீர்ப்பை கொடுத்ததற்கு பிறகு தீர்ப்புங்கிறது ஓப்பன் கோர்ட்டில் சொல்லிடுவாங்க. இப்போ இவர் குற்றவாளியா குற்றமற்றவரா அப்படின்னு ஒரு கிரிமினல் கேஸ் ஒன்று எடுத்துப்போம். இப்போ கிரிமினல் கேஸ் எடுத்துக்கிறோம்னா, இவர் குற்றவாளியா குற்றமற்றவரா, இவருக்கு தண்டனை உண்டா இல்லையா அப்படிங்கிறதுக்கு ஆப்பரேட்டிவ் போர்ஷன். இவர் குற்றவாளி என்று தீர்மானிக்கப்படுகிறார், இவருக்கான தண்டனை பற்றிய முழு விவரங்கள் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதற்கு பிறகு தண்டனை ஒரு நாளைக்கு கொடுத்துருவாங்க. இவருக்கு தூக்கு தண்டனை அல்லது இது ஆயுள் தண்டனை அல்லது 7 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லிடுவாங்க. அதற்கு பிறகு விரிவான தீர்ப்பு பல பக்கங்களுக்கு போகும். ஒரு பக்கத்தில் இருந்து 20, 30, 40, 100 பக்கங்களுக்கு மேலெல்லாம் போகக்கூடிய தீர்ப்புகள்லாம் இருக்கின்றன. ஏன், யார் யார் என்னென்ன பேசினாங்க, இது இதற்கு முந்தைய கோர்ட்டுகள் எல்லாம், அதாவது இப்போ உச்சநீதிமன்றமாக இருந்தால் உயர்நீதிமன்றத்தில் என்ன நடந்தது, உயர்நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதி முன்னால என்ன நடந்தது, பல நீதிபதிகள் இருக்கக்கூடிய அமர்வில் என்ன நடந்தது, அதுக்கு முன்னாடி ட்ரையல் கோர்ட்ல என்ன நடந்தது அப்படின்னு அந்த ப்ராசஸை ட்ரேஸ் பண்ணிட்டு இங்கே என்னென்ன ப்ராசிக்யூஷன் தரப்புல என்ன சொல்லப்பட்டது, டிஃபென்ஸ் தரப்புல என்ன சொல்லப்பட்டது எல்லாத்தையும் விரிவாக பேசிவிட்டு இறுதியாக தங்களுடைய தீர்ப்பை சொல்லி ஏன் அந்த தீர்ப்பை கொடுக்கிறோம் அப்படிங்கறத சொல்லி முடிப்பாங்க. இதே மாதிரி உங்களுக்கு சிவில் தீர்ப்புகள் இருக்கு, கான்ஸ்டிடியூஷனல் மேட்டர்ஸ் இருக்கு, ரிட் பெட்டிஷனை டிஸ்போஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், பொதுநல வழக்குகள் இருக்குது. எல்லாத்துலேயுமே தீர்ப்பை வாயால் சொல்லிவிட்டு அதற்கு பிறகு அந்த தீர்ப்பை முழுமையாக பதிவேற்றம் செய்வார்கள். இன்னொன்று பெயில். ஒருவர் ஜாமீன் கேட்கிறார், பிணை கேட்கிறார். அப்போ பிணை கேட்டால் நீங்கள் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நாளில் நீங்கள் பிணை கொடுக்கிறேன் அல்லது பிணை கொடுக்கல அப்படின்னு சொல்ல போகிறீங்க. இப்போ பிணை கொடுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா எவ்வளவு விரைவாக நீங்கள் அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பியை கொடுப்பீங்க. ஏன்னா ஒருவர் சிறையில் இருக்கிறார், அவருக்கு பிணை கொடுக்கிறேன்னு ஜட்ஜு சொல்லிட்டாரு. ஆனால் அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பியை நீங்கள் கொண்டு போய் அந்த சிறையில் கொடுத்தால்தான் அவங்க வெளில அனுப்புவாங்க. இல்லைங்க, அது கோர்ட்டில் அவர் சொல்லிட்டாருங்க, இதோ பாருங்க ரெக்கார்டிங் இருக்கு அப்படின்லாம் காண்பித்தால் எல்லாம் போதாது. அந்த ஆர்டர் காப்பி, அட்டஸ்டட் சைன்டு ஆர்டர் காப்பி சிறைக்கு போயாகும். சில சிறைச்சாலைகளில் அது ஒவ்வொரு மாநிலத்தையும் பொறுத்தது. அவங்க ஃபிசிக்கல் காப்பி இல்லாமல் பண்ண மாட்டாங்க. இந்த பாருங்க வெப் காப்பி, வெப்பில் ஏற்றிட்டாங்க, இதோ நாங்கள் டவுன்லோட் பண்ணியிருக்கோம் என்பதையெல்லாம் அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. இதுக்கு காரணங்கள்லாம் இருக்குது. ஃபேக்கு, ஏமாத்து, சிறையில் இருந்தபடியே, தமிழ்நாட்டு சிறையில் இருந்தபடியே ஒரு கேங் ஃபேக் பெயில் ஆர்டர்லாம் தயாரித்து பூந்து விளையாடி இருக்காங்க. இதெல்லாம் நம்ம வெளிக்கொண்டு வந்த ஒரு புத்தகம் ஒன்றில் இதெல்லாம் முழுமையாக வந்திருக்கு, என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறது. இந்த நிலையில தான் சுப்ரீம் கோர்ட் இந்த ஃபாலோயிங் ஆர்டர்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க வெள்ளிக்கிழமை, போன வாரம் வெள்ளிக்கிழமை இன்றைக்கு. ஸோ அவங்க பேசிக்கலி இந்த 3 ஜட்ஜ் பெஞ்ச் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தான் அதோடைய தலைவராகவும் இருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஆர்டரை ரிசர்வ் பண்ணா, இது இன்னொன்று அதையும் சொல்லிடுவோம். இப்போ நீங்கள் 2 பக்கத்துலேருந்தும் விவாதங்களை கேட்டு விட்டீர்கள். இனிமேல் ஆர்குமெண்ட் கிடையாது, எல்லாம் ஆர்குமெண்ட்டை கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ போய் தீர்ப்பு எழுத வேண்டியதுதான் பாக்கி. அப்போ நீங்கள் ஆர்டர்ஸ் ரிசர்வ்டு அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. என்ன ஆர்டர், என்ன நீங்கள் தீர்ப்பு கொடுக்க போறீங்கன்னு நீங்கள் சொல்லலை. ஆனால் விவாதம் முடிந்து விட்டது, நாங்கள் இனிமேல் வழக்கின் தீர்ப்பை நாங்கள் அளிக்க வேண்டும், அவ்வளவுதான், ஆர்டர்ஸ் ரிசர்வ்டு அப்படின்னு சொன்னால் அவங்க ஃபஸ்ட்டு சொல்கிறது என்னென்னா, ஆர்டர்ஸ் ரிசர்வ்டு அப்படின்னு ஒரு ஹைகோர்ட் சொல்லி இருக்குன்னா அந்த தீர்ப்பை 3 மாதங்களுக்குள்ளாக வழங்க வேண்டும். யாரு? உயர்நீதிமன்றங்கள். சொல்ல போனால் சில விஷயங்களில் அதுதான் அவங்க கிளியரா, எப்பெல்லாம் பர்சனல் லிபர்ட்டி, தனி மனிதனின் சுதந்திரம் பாதிக்கப்படுகிறதோ அங்கே இன்னும் விரைவாக தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. அடுத்தது, இந்த ஆர்டர் எல்லாம் அப்லோடு பண்ணுறதுக்கு காலதாமதம் ஆகக்கூடாது. இப்போ பல நேரங்களில் என்ன ஆகிடும்னா, தீர்ப்பை ஜட்ஜு எழுதிடுவார், அதை அஃபீஷியல்ஸ்க்கு கொடுத்துருவார். ஏன்னா அந்த கோர்ட்டில் ரெஜிஸ்ட்ரார் அப்படின்னு, அதாவது ஜட்ஜஸ் ஒரு பக்கம் இருக்காங்கன்னா அதற்கு இணையாக அங்கே கிளர்க்ஸு, ரெஜிஸ்ட்ரார்னு ஒரு செட் ஆஃப் ஆட்கள் இருப்பாங்க. இவர் எழுதி கொடுத்த தீர்ப்பு வெப்சைட்டில் அப்லோட் பண்ணப்படணும்.
அது காலதாமதமானாலும் பிரச்சனை அப்படிங்கிறத நான் சொன்னேன் உங்களுக்கு. ஓகே, இது எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னா, ஜார்க்கண்ட் ஹைகோர்ட்டில் டிசம்பர் 2025 ஜட்ஜ்மெண்ட்டை ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டாங்க ஒரு வழக்கில், இதுதான் அப்படின்ட்டு. ஆனால் இன்னி வரைக்கும் இப்போ நம்ம பாருங்கள், டிசம்பர் 2025, நம்ம இப்போ இருக்கிறது 2026, 5 மாதம், 5வது மாதம் நடக்குது. இப்போ அந்த தீர்ப்பு வந்ததுலேருந்து இன்னி வரைக்கும் அது வந்து வெப்சைட்டில் அப்லோட் பண்ணலை. அதுவும் இல்லாமல் வழக்கறிஞருக்கு காப்பி கொடுக்கப்படலை. ஸோ இந்த மாதிரியான காலதாமதத்துக்கு எதிரால தான் இப்பொழுது இந்த உச்சநீதிமன்றத்தின் 3 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு தங்களுடைய தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். அதில் அவங்க அடிஷ்னலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பெயில் அப்ளிகேஷன், பிணை, அது அதே நாளிலேயே அந்த ஆர்டர் தரப்பட வேண்டும். இன்னைக்கு காலையில் கோர்ட்டில் நீங்கள் வந்து பெயில் கொடுத்துட்றீங்க, சம்மந்தப்பட்ட நபரை வந்து ஜெயிலில் இருக்கார் அவர், ரைட்? நீங்கள் பெயில் கொடுத்துட்றீங்க. பெயில் கொடுத்ததுக்கு பிறகு நீங்கள் அன்னைக்கே அதை அப்லோட் பண்ணுங்க. அல்லது சில சமயங்களில் வந்து அன்னைக்கு ஈவினிங் தான் நீங்கள் வந்து கோர்ட் வந்து காலையிலிருந்து மாலை வரைக்கும் போகும். சில சமயங்களில் கேசஸ் கையில் நிறையா இருக்குன்னா ஒரு நீதிபதி, இருங்க நான் இன்னும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் நான் கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் 6 மணி 7 மணிக்கெல்லாம் நீட்டிட்டு போகலாம். அப்போ அந்த நேரத்தில் வந்து ஒரு கிளரிக்கல் ஸ்டாஃப்லாம் நிறைய பேர் கிளம்பி போயிருப்பாங்க. அப்போ குறைந்தபட்சம் அடுத்த நாள் ஆவது, ஸோ ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, பெயில் அப்ளிகேஷன் ஆர்டர் ஷுட் பி ப்ரொனவுன்ஸ்ட் ஆன் த சேம் டே ஆர் அட் த லேட்டஸ்ட் பை த நெக்ஸ்ட் டே. அதுக்கு மேலே காலதாமதம் ஆகக்கூடாது. சில சமயங்களில் இதில் தான் அன்ஃபார்ச்சுனேட் திங் என்னென்னா, சப்போஸிங் அது ஃப்ரைடே வருது, ஃப்ரைடே ஈவினிங் அவர் பெயில் கொடுக்குறாருன்னா, அந்த ஆர்டர் கிடைக்கிறதுக்கே திங்கக்கிழமை ஆகும்னா, அந்த சம்மந்தப்பட்ட நபர் ஜெயிலில் இன்னும் 2 நாள் எக்ஸ்ட்ராவாக இருக்க வேண்டியிருக்கும். அடுத்தது, பெயில் ஆர்டர் ப்ராம்ப்டாக ஜெயில் அத்தாரிட்டிஸ்க்கு அதே நாளில் கொடுக்கப்பட வேண்டும். நீங்கள் பெயில் போட்டீங்க, அப்லோடு பண்ணியாச்சு, அதை ஜெயிலுக்கு நீங்கள் அனுப்பணும். இல்லாட்டி அந்த சம்மந்தப்பட்ட நபரை வெளில விட முடியாது. அதனால பர்சனல் லிபர்ட்டி, இது தனி மனிதனோட சுதந்திரம். அவர் எதுக்கு, நீங்கள் பெயில் கொடுத்ததுக்கு பிறகு அவர் எதுக்கு எக்ஸ்ட்ராவாக அவர் ஜெயிலில் இருக்கணும்? இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்க, ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல்ஸ், நான் சொன்னேன் இல்லையா, உயர்நீதிமன்றத்தையோ அல்லது உச்சநீதிமன்றத்தையோ எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அங்கே இத்தனை ஜட்ஜுகள் இருப்பாங்க, இத்தனை நீதிபதிகள் இருப்பாங்க, தலைமை நீதிபதி இருப்பார். இன்னொரு பக்கம் ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல் அப்படின்னு இருப்பார். அவங்க தான் வந்து இந்த ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் செயல்முறை வடிவம் கொடுப்பது, கிளரிக்கல் ஒர்க்கு அவங்க தான் அப்லோடு பண்ணுவது, இதெல்லாம் அவங்க பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு சில கைட்லைனை சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ரெஸ்பெக்டிவ் ஹைகோர்ட்ஸுக்கு, நீங்கள் என்னென்னா ரெஜிஸ்ட்ராரும் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட்டும் இணைந்து செயல்படுறாங்க இந்த மாதிரி விஷயங்களில். அப்போ ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல்ஸுக்கு சில கைட்லைன்ஸை கொடுத்து, இதை உங்களுடைய எந்த நீதிமன்றத்தில், நீங்கள் உயர் நீதிமன்றத்தில் உங்களுடைய தலைமை நீதிபதிக்கு இதை எடுத்து கொண்டு போய் கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஆர்டர்ஸ் கொடுக்குறாங்க. அதில் முதல்ல என்ன பண்ணுறாங்கன்னா, அண்டர் ட்ரையல் பிரிசனர்ஸ், இப்போ வந்து ட்ரையல் நடந்துக்கிட்டு இருக்கு, அந்த மாதிரியான கைதிகளுக்கு அவங்க உள்ள இருக்காங்க, அவங்க வந்து சேம் டே பெயில் கொடுக்கும் அதே நாளில் அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும். ஒஸ்ட் கேஸ் அடுத்த நாள். அடுத்தது ட்ரையல் கோர்ட்டில் அவங்களும் இதை செய்து விட்டு, இப்போ அவங்க கேஸ் எங்கே இருக்குன்னே தெரியாது, இது வந்து பெயில் மூவ் பண்ணுறது ஒரு சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் பண்ணலாம், அல்லது செஷன்ஸ் கோர்ட்டில் பண்ணலாம், அல்லது அங்கெல்லாம் தாண்டி அது வந்து ஹைகோர்ட்டுக்கு வரலாம், டிபெண்ட்ஸ் ஆன் வேர் இட் இஸ். இப்போ வந்து ட்ரையல் கோர்ட்டில் இருக்குது அப்படின்னா அங்கே வந்து அவங்க பெயில் அப்ளிகேஷன் வந்து அவங்க பெயில் கொடுக்குறேன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதை உடனடியாக அவர்கள் ஹைகோர்ட்டுக்கு நாங்கள் இதை பண்ணிட்டோம் அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும் பொழுது, ஒரு தீர்ப்பை கொடுக்கும் பொழுது அதோடைய ஆப்பரேட்டிவ் போர்ஷன், இந்த ஆப்பரேட்டிவ் போர்ஷன்ங்கிறது தான் அந்த கடைசி பத்தியாகவோ அல்லது கடைசி 2-3 பத்தியாகவோ வரும். எனவே நாங்கள் இவருக்கு பெயில் கொடுக்கிறோம், எனவே நாங்கள் இவர் குற்றவாளி என்று தீர்மானிக்கிறோம், இவருக்கு 7 ஆண்டுகள் 8 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் தண்டனை கொடுக்கிறோம், அல்லது இந்த சொத்து இவருடையது என்று தீர்மானிக்கிறோம், அல்லது இங்கே நீங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய ரிட் பெட்டிஷன் செல்லாது என்று அறிவிக்கிறோம், அல்லது இந்த ரிட் பெட்டிஷனை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், அரசு இதனை செய்ய வேண்டும் என்று அரசை கட்டுப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் ஆப்பரேட்டிவ் போர்ஷன். அதை ஓப்பன் கோர்ட்டில் சொல்லுங்க. டீட்டெயில்டு ஜட்ஜ்மெண்ட்டை 7 நாட்களுக்குள்
7 நாட்களுக்குள் அப்லோடு பண்ணுங்க, அதாவது எழுதி அப்லோட் பண்ணுங்க அப்படிங்கிறோம். உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அமர்வு சொல்லுது. இதெல்லாம் வந்து உடனடியாக ஹைகோர்ட் வெப்சைட்டில் சீஃப் ஜஸ்டிசஸ் ஆஃப் த ரெஸ்பெக்டிவ் ஹைகோர்ட் ஏற்றுவதற்கான வேலைகளை செய்ய வேண்டும். அதுக்கு என்ன நெசசரி சேஞ்சஸோ அதை நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சிலது சொல்கிறாங்க. அதில் எனக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னு சொல்கிறேன், அப்புறம் பிரச்சனையும் சொல்கிறேன். சரி, ஜட்ஜ்மெண்ட்டை இப்போ நம்ம என்ன சொன்னோம், ரிசர்விங் த ஜட்ஜ்மெண்ட். எல்லா விவாதங்களையும் கேட்டுவிட்டேன், இனி நான் தீர்ப்பு சொல்ல வேண்டியதுதான் பாக்கி, தீர்ப்பை சொல்லிவிடுகிறேன் விரைவில் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்வ் பண்ணிடுறாங்க. 3 மாதத்துக்குள் தீர்ப்பை தர வேண்டும் அப்படின்னு இப்போ உச்சநீதிமன்றம் சொல்லுது. ஆனால் அதோடு நிறுத்தாமல் 3 மாதத்தில் தரலைன்னா என்ன பண்ணுறது? உயர்நீதிமன்றத்தின் அது ஒரு அமர்வோ அல்லது தனி நீதிபதியோ 3 மாதம் ஆயிடுச்சு. இப்போ ஜார்க்கண்டில் தான் நடந்திருக்கு, தரலை. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா அதுக்கு ஒரு சில வழிமுறைகள் சொல்கிறாங்க. உடனே ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல் பார்த்துட்டு 3 மாதத்தை தாண்டிய வழக்குகளை எல்லாம் கொண்டு போய் உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி முன்னால் வையுங்கள். இங்கே பாருங்கள், இது வந்து 3 மாதம் இன்னையோட முடியுது, இன்னி வரைக்கும் கேஸோடைய தீர்ப்பு வந்து அந்த நீதிபதியோ அல்லது நீதிபதிகளோ அடங்கிய அமர்வு நமக்கு கொடுக்கல அப்படின்ட்டு. அப்போ சீஃப் ஜஸ்டிஸ் அவங்கள கூப்பிட்டு கேட்கணும், சார் உங்களுடைய ஒரு 5 வழக்கு உங்களோடது நிலுவையில் இருக்குது, நீங்கள் ரிசர்வ் பண்ணியிருக்கீங்க, பட் யூ ஹவ் ஸ்டில் நாட் கிவன் த வெர்டிக்ட், நீங்கள் உங்கள் தீர்ப்பை எப்போ தரப்போகிறீங்க அப்படின்னு அவர் கேட்கணும். கேட்டுட்டு வேண்டுமென்றால் 2 வாரம் எக்ஸ்டென்ஷன் தராங்க. ஸோ 3 மாதம் ப்ளஸ் 2 வாரம். பட் முதல்ல இது மாதிரி கேட்குறாங்க அப்படின்ன உடனேயே நியாயமாக நீதிபதிகள் வேகமாக அந்த தீர்ப்புகளை எழுதலாம். இந்த 2 வாரத்திலும் தீர்ப்பு வரவில்லை என்றால் இதுதான் பிரச்சனை வர ஆரம்பிக்குது எனக்கு. பட் சொல்லிடுறேன், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 2 வாரத்திலும், அதாவது கேஸை விசாரித்து தீர்ப்பை ரிசர்வ் பண்ணி 3 மாதம் ஆகி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி கிட்ட போய் அவர் இன்னும் 2 வாரம் டைம் கொடுத்து அப்பையும் வரல, 3.5 மாதம் ஆயிடுச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வழக்கை வேறு அமர்விடம் ஒப்படையுங்கள் அல்லது வேறு நீதிபதியிடம் கொடுங்கள். ஒரு ஒற்றை நீதிபதி விசாரிச்சிருக்காரு, பதில் கொடுக்கவே இல்லை, 3.5 மாதம் ஆயிடுச்சு. அப்போ அதை எடுத்து இன்னொருவரிடம் கொடுங்கள்னா திரும்ப வழக்கு விசாரணை ஆரம்பிக்கும். திரும்ப திருப்படியும் முதல்ல இருந்தா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய பிரச்சனை இல்லையா? அதுதான் என்னுடைய பிரச்சனை. அடுத்தது என்னன்னா, ஓப்பன் கோர்ட்டில் தீர்ப்பை சொல்லிட்டாங்க, ஆனால் வழக்கை அப்லோட் பண்ணல, அந்த தீர்ப்பை வந்து முழுமையாக அப்லோட் பண்ணலை. அப்படின்னா பாதிக்கப்பட்டவர் 15 நாட்கள் ஆகியும் இது நடக்கலைன்னா அவர் வந்து ஒரு அப்ளிகேஷன் போடலாம். அது 30 நாளைக்குள்ள அப்படியும் நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் போட்டு 30 நாளுக்குள்ளே நடக்கலைன்னா எது தீர்ப்பே கொடுத்துட்டீங்கயா, வாயால் சொல்லிட்டீங்க, ஆனால் அப்லோடு பண்ணலை அப்படின்னா நீங்கள் 15 நாள் கழித்து அப்ளை பண்ணுறீங்க, அதுலேருந்து 30 நாள் கழித்து வரலைன்னா அந்த கேஸை வித்ட்ரா பண்ணி இன்னொரு பெஞ்சுக்கு கொடுங்க அப்படிங்கிறாங்க. இதில் தான் எனக்கு ப்ராப்ளம் வருது. அப்போ ஏற்கனவே வழக்கு விசாரிக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ நாள் எடுத்திருக்கீங்களோ தெரியாது, அதுக்கப்புறம் தீர்ப்பும் சொல்லிட்டு 15 days ஃப்ரம் த ப்ரொனவுன்ஸ்மெண்ட் ஆஃப் த ஆப்ரேட்டிவ் பார்ட்டையும் சொல்லியாச்சு. அப்போ அதாவது வந்து குற்றவாளியா இல்லையா ஒரு கிரிமினல் வழக்கில் அல்லது ரிட்டு வழக்கில், அந்த வழக்குக்கு ஏற்றவாறு ஒரு சிவில் வழக்கில் நீங்கள் தீர்ப்பை சொல்லிட்டீங்க, எழுதி ரீசன் தான் கொடுக்கல. ஏன்னா அதை வச்சு தான் அப்பீலோ என்னவோ பண்ண முடியும். மேற்கொண்டு முழு தீர்ப்பு வராமல் ஒருவர் அப்பீலே பண்ண முடியாது. அதுதான் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த பார்ட்டை. அதை இன்னொரு பெஞ்சுக்கு எடுத்துகிட்டு போ அப்படிங்கிறாங்க. அதிகபட்சமாக உங்களுக்கு இருக்கிறது என்னென்னா, ஜட்ஜு வந்து கொடுக்கலன்னா அவரை நீ கம்பல் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் இதுலேருந்து தெரிய வருது. உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியே அவரை கம்பல் பண்ண முடியாது அப்படின்னா அப்போ என்ன தான் பண்ணுறது போங்க. இது எல்லாத்தையும் வந்து ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல்ஸ் உங்களுடைய ரெஸ்பெக்டிவ் ஹைகோர்ட்டுடைய தலைமை நீதிபதியிடம் கொண்டு போய் கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இறுதியாக அவங்க சொல்கிறாங்க, இது வந்து எந்த ஒரு ஜட்ஜின் மீதோ அல்லது ஒரு ஹைகோர்ட்டின் மீதோ நாங்கள் வந்து எந்த குற்றத்தையும் நாங்கள் சாட்டவில்லை, ஆனால் இதெல்லாம் மக்களுக்கு இதெல்லாம் தேவைப்படுதுங்கிறதுனால சொல்கிறோன்ட்டு.
இதில் ஒரு பார்ட் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னொரு பார்ட் வந்து கொஞ்சம் மக்கள் குழப்பத்திலேயே இருக்கிற மாதிரியான ஒரு நிலைமையாகத்தான் இருக்குது. யோசிச்சு பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு வந்து பல நாட்கள் வழக்கு சென்றதற்கு பிறகு தீர்ப்பும் ஓப்பன் கோர்ட்டில் கொடுக்கப்பட்டு விடுகிறது. அதற்கு பிறகு 15 நாள் ஆகியும் அந்த தீர்ப்பு அப்லோட் பண்ணலைன்னா உங்களுக்கு இருக்கிற ஒரே இது வெறும் அப்ளிகேஷன் போடுறது தான். அப்புறமும் ஒரு 30 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணணும். அப்பையும் உங்களுக்கு தீர்ப்பு கொடுக்கப்படலைன்னா, எது வாயால் சொல்லப்பட்ட தீர்ப்பு எழுத்து மூலமாக வரவில்லை என்றால் கேஸ் இன்னொரு ஜட்ஜு கிட்ட போகும். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.